சில அனஸ்தட்டிஸ்ட் அவங்க பேஷண்ட் கிட்ட நீங்க இந்த ஜாதியான்னு கேட்கற அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் உள்ள பேஷண்ட்டுக்கு கம்மியாவோ இல்ல மியூட்டேட்டடாவோ இருக்கும். ஏன்னாவது மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் நம்ம கிட்ட சாதி கேட்பாங்களா? உண்மையாவே அந்த குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இந்த மருந்து கொடுக்க மாட்டாங்களா? சரி, நான் கலப்பு திருமணம் பண்ணிருக்கேன், நான் என்ன சாதி நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். சரி, அதெல்லாம் விடுங்க, ஒரு வெள்ளைக்காரன் வரேன், அவன்கிட்ட போய் எப்படி நீங்க சாதி கேட்பீங்க இப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் யோசிச்சேன். ஆனா அவர் சொல்றது ஃபுல்லா பொய்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் உண்மைதான். இவர் சொல்ற மாதிரி அந்த ஒரு சாதிக்கு மட்டும் இந்த மரபணு மாற்றம் கிடையாது. இந்த L307P அப்படின்ற அந்த மரபணு உலகமெங்கும் இருக்க ஒரு சில யூதர்கள், ஒரு சில பழங்குடியினர்கள் அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு மரபணு குறைபாடு, அவங்களுக்கு வந்து ஹெல்தியா இருக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்ல. அவங்க நம்மள மாதிரி நார்மலா தான் இருப்பாங்க. இந்த மரபணு இருக்கனால அந்த ஒரு ட்ரக்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு சேராது. இந்த மரபணு உள்ளவங்க உலகம் எல்லாம் பரவி வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டுல இந்த மரபணு இருக்க ஒரு இனத்தவர்கள் மட்டும் இருக்காங்க. அந்த இனத்துல மட்டும் 24 பேருக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்கும். மித்தபடி பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு 1000 பேருக்கு ஒரு ஆளுக்கு சராசரியா இருக்கு. 24க்கு 1 அப்படின்றது ரொம்ப அதிகம். அதனாலதான் டாக்டர்ஸ் அந்த சாதி கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும், இல்ல ப்ரோ நான் வேற கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணிட்டா எப்படி கேட்க முடியும் அப்படின்னு. மரபணு இருக்கிற நபர் அந்த கேஸ்ட்ல இருந்து வேற ஒரு கேஸ்ட்ல இருக்க வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இந்த மரபணு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த மரபணு பிரச்சனை இருக்காது. அந்த மரபணு இருக்கவங்க அதே கேஸ்ட்லயே அந்த மரபணு இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு அந்த மரபணு பரவாது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சாதியெல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரி எடுத்து பார்ப்பாங்க. உங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சா, பிபி இருந்துச்சா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா, அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு எல்லாமே கேட்பாங்க. இது எதுக்காக கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரவி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்ல தான் கேட்கறாங்க. மித்தபடி டாக்டர்ஸ்க்கு சாதி கேட்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா, பை பாய். நான் உங்க அசோக், அண்ட் இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.